வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதில் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து புல்லிஸாக போக வாய்ப்பு இருக்கும். இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட், அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால். ஆனால் மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட் தொட்டுட்டு மேலே போய் ஃபஸ்ட்டு சப்போர்ட் தொட்டு திருப்பி ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக்கு, செகண்ட் சப்போர்ட்டுமே கிட்டத்தட்ட பிரேக் தான். அப்போ அங்கேருந்து திருப்பி அப் சைடு போயிட்டு அங்கேருந்து ஃபால் இது வரைக்கும் எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இறங்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,000 அந்த 300 கூட முடியாது, 330 to 350 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சைடுவேஸ், ஃபுல் சைடுவேஸ். ஸோ ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் அதை சொல்லியிருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் கொஞ்சம் அப்சைடு போயிட்டு மார்க்கெட் திருப்பி செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வரும். செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்து இந்த போகும், இதெல்லாம் இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டினால இந்த இடமும் ஃபால் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல ரெக்கவரி கொடுத்து நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போய்ட்டு அந்த இடத்த தாண்ட முடியல. அதுக்கப்புறம் நிஃப்டி சைடுவேஸ்னால இவன் ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் போக முடியாமல் நின்றுட்டு நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கோம். நிஃப்டி வீக்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு இன்றைக்கும் பேங்க் நிஃப்டி அதை நிரூபிச்சிருக்கு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த கேண்டிலோட லோ இதுதான் டபுள் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த இடத்த அதாவது 23,350 இது பிரேக் பண்ணால் மார்க்கெட்லேருந்து ஃபால் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். ஆனால் க்ளோசிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லைன்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறது, வீக்குன்னு சொல்கிறது தெரியல. க்ளோசிங் கீழே கொடுத்துருந்தா கூட நம்ம சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 350 க்ளோசிங்கை கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, 15 மினிட்ஸ் பார்ப்போம் நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த திருப்பி அப் ஆகணும்னா நேற்றோட ஹை, இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் அடுத்தது அப்சைட் மூவ்மெண்ட், இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு அதிகம். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இது திருப்பி இந்த 23,350க்கும் இந்த ரேஞ்சு, இந்த கேண்டில் ஹை அல்லது இந்த கேண்டில் ஹை, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, 15 மினிட்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,376 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,507, அதுக்கடுத்து 23,717. ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 23,289ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 23,206, அதுக்கடுத்து 23,110. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சை விட்டு எந்த டைரெக்ஷனில் போதும் மார்க்கெட் அந்த பக்கம் போகிறது வாய்ப்பு. இந்த 23,376 டு இந்த ரேஞ்சு இது பிரேக் பண்ண பட்சத்தில் 380 வச்சுக்கோங்க. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அப் சைடு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணான்னா, இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன சைடேஸ் கொடுத்துட்டு இந்த ரேஞ்சு இல்லை இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு அப்சைடு போய்ட்டு மார்க்கெட் இந்த இடம் எல்லாம் இது வரைக்கும் கூட வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாளைய மார்க்கெட் வந்து ஓப்பனை பொறுத்து இருக்குது. ரெண்டாவது பிரேக் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் ஃபுட் சைடை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோசிங் இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த 23,350 பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது, மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி தான் இருக்குது இந்த இடத்துல. அதனால் மார்க்கெட் வீக்கான கண்டிஷன் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்கனால அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அழுத்தி மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த இடம் சொல்லியிருக்கோம். அதாவது 49,654 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சொல்லியிருக்கோம். அந்த சப்போர்ட் கூட வரல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இதுபடி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது. இப்போ இந்த போன ஹை, இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் மறுபடியும் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் இதுக்கு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு செட்டப் வரும், இந்த ரேஞ்சு வரும். இதுக்கு தாண்டணும், இந்த ரேஞ்சு தாண்டிச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது 51,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த டைரெக்ஷனில். இது இந்த டே ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இவ்வளோ தூரம் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 50,652, அதுக்கடுத்து 50,983, அடுத்து 51,586. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 50,162ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது 49,654, அதுக்கடுத்து 49,057 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு
ஒரு அப்சைடு போய்ட்டு இல்லை இந்த ரேஞ்சு கூட வரலாம், வந்துட்டு கூட இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது உண்டு, வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப இறங்க வாய்ப்பு இல்லை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த இடம் நம்ம வந்து 49,654ங்கிறது டபுள் பாட்டம். இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு உண்டு. இதையும் பிரேக் பண்ணால் மட்டும் தான் அடுத்து மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இந்த இடத்த அதாவது செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் நம்ம அடுத்து ஃபால் இருக்கும். அப்படி ஃபால் இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்தையும் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். 49,057 மட்டும் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம கீழே போடல. இந்த இடம் ஸ்ட்ராங்கான இடம், நல்லா ஸ்ட்ராங்கான இடம். பிரேக் பண்ணிச்சுன்னா தான் அந்த ப்ராப்ளம் வரும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வாய்ப்பு இல்லை. ஆனால் நியூஸ் பேஸில் இருக்கனால அது இறங்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது அப்சைடு போக வாய்ப்பு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து அப்சைடு தான் போக வாய்ப்பு. ஆனால் இது பிரேக் பண்ணால் வீக்காக போகும். இது இந்த இடத்துல பிரேக் பண்ணி போனிச்சுன்னா ஸ்ட்ராங்காக போகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.